மைடியர் கௌதம் டே செல்லக்குட்டீஸ் 10th சோல் சயின்ஸ்க்கான அஃபீஷியல் சமூக அறிவியல் தமிழ் மீடியத்துக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க. நியூ சப்ஸ்கிரைபர் உங்களை தான் சொல்கிறேன். மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்ப்பா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா, டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி பெல் பட்டனை ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி பண்ணால் மட்டும் தான் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். எல்லா வீடியோஸையும் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க் பாருங்கள். அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. பாருங்கள், 50 மார்க் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. பாதி மார்க்கு. ஸோ 50% தான் எழுத போகிறீங்க. 1 மார்க் பாருங்கள். புக் பேக் ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள். படிச்சிட்டிங்கன்னா இல்லையா? புக் பேக் தரவு பண்ணாமல் இன்டீரியர் போயிட்டீங்க. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு புக் பேக் தரவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பொறுமையாக இன்டீரியர்லாம் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 மார்க் பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஏன்னா உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்கள். 1 2 3 4 5 பார்த்துட்டிங்களா? அடுத்து 6 7 பாருங்கள். பார்த்துட்டிங்களா? 7 1 மார்க்கு. தெளிவாக பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி 2 மார்க்ஸ் பாருங்கள். 7ல் நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. அதில் ஒரு கம்பல்சரி இருக்குது. ஓகேங்களா? 14வது கொஸ்டின் கம்பல்சரி. சமச்சீர் காலநிலை குறிப்பு வரைக. இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. கண்டிப்பாக நீங்கள் எழுதியாகணும். இது இல்லாமல் மீதி இருக்கிற 4 எழுதிட்டு மீதி 2 சாய்ஸை விட்டுக்கலாம். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சோஷியல் சயின்ஸ் எல்லாம் தியரி தான். ஒரு மேக்ஸிமம் எல்லாமே தியரி தான். வரலாறு ஹிஸ்ட்ரி மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு கடுப்பாக இருக்கும், படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வேர்ட்ஸ்லாம். மற்றபடி ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். சிம்பிள் தான். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான்ப்பா. 7 கொடுத்துருப்பாங்க. எத்தனை கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. 5 கேட்டு 5 எழுதணும்னு போட்டிருக்காங்களே. அதில் 21 வரை கட்டாயமாக எழுதணும்னு போட்டிருக்காங்க. வேணும் 5 வினாக்களுக்கு விடையளி. அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணுமே. எக்ஸ்ட்ராவே கொடுக்கலையே. என்ன கணக்கு இது? புரியல எனக்கு சீரியஸ்லி. ஓகே இதுவும் சேர்த்து கொடுத்துருக்காங்களா? நம்பர் 4. ஓகே, இதுவும் 2 கணக்காகும்னு நினைக்கிறேன்ப்பா. இந்த 7ல் 5 எழுதணும். ஓகே, ஃபைன். ஸோ பாருங்கள். ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கப்பா. 21 கம்பல்சரி. மேப் கம்பல்சரி இது எழுதி ஆகணும். இது இல்லாமல் இருக்கிற 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. ஓகேவா? இதுவும் ஈஸி, காலக்கோடும் ஈஸி. 5 மார்க்ஸ் பப்ளிக்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி தான்ப்பா வரும். கம்பல்சரிலாம் மேப் கேட்பாங்க. அதுக்கு மேலேயே உங்களுக்கு டைம் லைனும் இருக்கும். ஓகேவா? 2 எழுதிடலாம். அப்போ டிஸ்டிங்விஷஸ் பிட்வீன் டிபி 1 இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லப்ஸ் 1 இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஜியாகிரஃபிலேருந்து 1 இருக்கும், சிவிக்ஸ்லேருந்து 1 இருக்கும். அசால்ட்டாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளாக தான் வரும். ஓகேவா? கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மேப்பா 8 மார்க்கு. கரெக்டாக படித்து பார்த்து மேப்லாம் கரெக்டான ப்ளேஸில் மார்க் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான்ப்பா. விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ என்னென்ன எக்ஸாம் எப்போன்னு சொல்லி டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் அதுக்கு இது மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். நாளைக்கு உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ்னு நினைக்கிறேன். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி தயங்காமல் என்கிட்ட கேளுங்க. ஓகே பா செல்லக்குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.